ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம சதன் ஃபுட் தமிழில் ரொம்ப பேசிக்கான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஸ்பெஷல் மசாலாலாம் எதுவும் அரைக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டைத்துண்டு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம். கூடவே 1 இன்ச் போல் இஞ்சி, 7 பூண்டு பல், இதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளியை வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு மசாலா பொருளை உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது காரம் இருக்காது, பட் இந்த கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும். இது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவில் சிக்கன் நல்லா கோட் ஆகிற மாதிரி. இதை இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதில் நான் இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு வாட்டர் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன், அதனால தான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெசிபி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.